ஹாய், வெல்கம் டு கவிரதம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காயம் மிக்சர், அதாவது ஆனியன் மிக்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆனியனில் மிக்சரான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அதாங்க பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் எடுத்துக்குங்க. உங்களுக்கு எத்தனை வெங்காயம் வேணுமோ நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். அது நான் லிமிட் சொல்ல முடியாது. ஸோ நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது நீட் வாக்கில் கட் பண்ணிக்க போகிறோம், அதாவது மெலிசா. அதுக்குன்னு நீங்கள் ஸ்கேலெல்லாம் வச்சு கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே கட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது நம்ம மெலிசா ஒரே இதில் ஷேப்பில் வரணும்னு நீங்கள் வெங்காயத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்கள் விரலையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்படி மெலிசாக, ரொம்ப தின்னாக லீனாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் விரலை எங்கே வச்சு கட் பண்ணிடக்கூடாது, வெங்காயத்தையே நோட்டீஸ் பண்ணி இதை விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு விரல் முக்கியங்க, அப்போ தான் அடுத்த டிஷ்ஷு நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெலிசாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அரைஞ்சாச்சு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி மெலிசாக நீட்டாக அரைஞ்சிட்டோம். இது மிக்சர் மாதிரி இருக்கிறதுனால தாங்க இதுக்கு பேர் ஆனியன் மிக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சமாக இருந்தாலே போதுமானது. வெங்காயம் மட்டும்தான் நம்ம போட போகிறோம், அதனால் அது மட்டும் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் இப்போது ஒரு 1.5 ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிறேன், போட்டுக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு பிஞ்ச் சோடா மாவு இருக்குது பார்த்தீங்களா, பேக்கிங் சோடா, அது ஜஸ்ட் லைட்டாக போட்டுக்குங்க, போதும். அது வேணானாலும் விட்டுடலாம், நம்ம அது அவசியம் இல்லை. இருந்தாலும் லைட்டாக போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வரும். ஜஸ்ட் லைட்டாக நான் கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக துவைக்கிறேன். இருந்தால் போடுங்க, இல்லாட்டா விட்டுடுங்க. அது கண்டிப்பாக போட்டாகணும் கிடையாது, நம்மளுக்கு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போட்டுக்கோம். இதிலே உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனை, அதாவது வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தாங்க மிக்சர்னு பேர். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்துலேயே அதுக்கு அப்புறம் பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரை பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாங்க, ஆல்ரெடி நான் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது சூடாகிடுது ஆல்ரெடி. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் என்ன ரொம்ப இதுவாச்சுன்னா தகன்னு தீந்து கருப்பாகிடும். இப்போ எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணி விடுங்க. விட்டாச்சா? போட்டதுமே கலக்காதீங்க, அப்படி போட்டு விடுங்க. போட்டதும் ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விடுங்க, அதை ரெஸ்ட்டில் விடுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வேணால் ரெஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்கிற மாதிரி தான். ஓகே, இப்போ அது வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இதில் நீங்கள் கருவேப்பிலை வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை, நான் ப்ளெயினாகவே பண்ணியிருக்கேன். இப்போ அது ஃப்ரை ஆகிட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. ஜல்லி கரண்டினா தெரியும்லங்க, நல்லா அந்த கரண்டியை ஓட்டை போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஜல்லி கரண்டி. அதனால் நம்ம அதை எடுத்து ஜஸ்ட் லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. பாருங்கள், எப்படி சும்மா போட்டாக்க கலரிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு கோவம் வந்துடும். அதனால் நம்ம திருப்பி விட்டுட்டு அதை 1 நிமிஷம் அப்படியே விடுங்க. விட்டதும் இப்போ ஃப்ரை ஆனது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, தெரியுதா? டார்க் ப்ரௌனாக அது வரணுங்க. உங்களுக்கு கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணல. சாதாரணமாக செஞ்சாலே நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். கிறிஸ்பியாக நல்லா ரொம்ப அழகாக வந்திருக்கும். இப்போ காமிக்கிறேன் இருங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன்.
ஹாய், இப்போ பாருங்கள் என்ன அழகாக ஆனியன் மிக்சர் வந்திருக்கு நினைக்கிறீங்களா? இது ஆனியன் மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஆனியன் மிக்சர். இதில் நீங்கள் வேணும்னா பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். மேலே கார்லிக், அதாவது பூண்டு மட்டும் தூவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை டிங்குன்னு அழுத்தா மறந்துடாதீங்க. பாய். மாற்றி மாற்றி பேசுகிறேன்னா ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.